வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இந்த எக்கனாமிக்ஸில் ஒரு பெரிய ஃப்ளா இருக்குது. இந்த ஃப்ளா என்னன்னா, நம்ம எல்லாரும் ரேஷ்னல் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு அவங்க அசியூம் பண்ணிப்பாங்க. ரேஷ்னல் ஹியூமன் பீயிங்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம யோசித்து எல்லா ஃபேக்ட்ஸையும் வச்சு கரெக்டாக முடிவெடுப்போம். எல்லாருக்கும் எல்லா ஃபேக்ட்ஸையும் தெரியும். அண்ட் எல்லாருமே தி மோஸ்ட் பெஸ்ட்டு டிசிஷனை எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ரேஷ்னல் தியரி. யாருக்குமே இமோஷன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு அவங்களோட தியரி. சம்வேர் இன் ஏர்லி 2000s டேனியல் கேஹ்மன் அப்படிங்கிறவரும் அமாஸ் ட்ரவாஸ்கிங்கிறவங்களும் ப்ராஸ்பெக்டஸ் தியரி அப்படின்னு ஒரு தியரி வச்சாங்க. நார்மலாக சைக்காலஜிக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் சைக்காலஜிஸ்ட். ஆனால் இவங்க எழுதின தியரி எக்கனாமிக்ஸை கம்ப்ளீட்டாக மாற்றிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆமஸ் ட்ராவஸ்கி நோபல் ப்ரைஸ் வரதுக்கு முன்னாடி இறந்துட்டார். நோபல் ப்ரைஸ் செத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதனால் ஆமஸ் ட்ராவஸ்கி கொடுக்கல. கெஹ்மனுக்கும் முன்னோத்தருக்கும் இந்த ப்ரைஸு ஹெர்பர்ட் சைமன்கிறவங்களுக்கு பவுண்டட் ரேஷ்னாலிட்டின்னு அவர் பண்ணார். இங்கே இவங்க கெஹ்மன் பிஹேவியரல் சயின்ஸுக்காக இவருக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வாங்கிட்டாங்க. ஒன்று ரிச்சர்ட் டேலர், இன்னொன்று நம்ம ஏல் ப்ரொஃபஸர். ஸோ ஷில்லருங்கிறவர், ஷில்லர் இண்டெக்ஸ்ன்னு பண்ணார் ராப் ஷில்லர். இவங்க எல்லாருக்குமே பிஹேவியரல் எக்கனாமிக்ஸுங்கிற சப்ஜெக்டுக்காக நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இது ஏன் இன்னைக்கு நான் சொல்கிறேன்னா, எல்லாராலையும் ரேஷ்னலாக டிசிஷன் எடுக்க முடியாது. என்னாலையும் ரேஷ்னலாக டிசிஷன் எடுக்க முடியாது. எப்பேற்பட்ட கும்பனாக இருந்தாலும் அது மாதிரி ரேஷ்னலாக டிசிஷன் எடுக்க முடியாது. எல்லாருக்குமே பயசஸ் அண்ட் ஹியூரிஸ்டிக்ஸ்னு ரெண்டு வார்த்தைகள் இருக்கும். இந்த பயசஸ் அண்ட் ஹியூரிஸ்டிக்னா எப்படின்னா, நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு பயஸ் இருக்கும். இப்போ எப்படின்னா, ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கிறதுனா நான் அப்ஜெக்டிவாக பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் இந்தியாவுக்கு ஃபேவராக தான் பார்ப்பேன். நான் ஒரு பாகிஸ்தானியாக இருந்திருந்தாலும் போன வாரம் நடந்த மேட்ச்சுக்கு நான் பாகிஸ்தானை தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். நான் இந்தியனாக இருக்கிறதுனால நான் இந்தியாவை தான் சப்போர்ட் பண்ணேன். ஸோ அது பல இடத்துல காட்டும். எப்படி நம்மளோட ஃபியர் நம்மளே ஆடுற மாதிரி காட்டும். இது நம்மளோட பயஸ். அதே மாதிரி ஹியூரிஸ்டிக்ஸ்னால் இன்னொத்த ஃபுல்லாக கரெக்டாக கேல்குலேட்லாம் பண்ண மாட்டோம். ஒரு ஷார்ட்கட் வச்சுருப்போம். இந்த ஷார்ட்கட்டை வச்சு கணக்கு போட்டு நம்ம கரெக்டாக இருக்கும்னு அசியூம் பண்ணுறோம். அதுக்குள்ளே நம்ம டிசிஷன் எடுத்துருவோம். அதனால் அந்த ஷார்ட்கட்ஸை சம்டைம்ஸ் ரைட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் தப்பாக இருக்கும். பட் எவ்ரி டைம் நம்மகிட்ட ஃபுல்லாக நம்மளால் ரிசர்ச் பண்ணி கரெக்டாக முடிவு எடுக்கிறதுக்கு நம்மளால் கெப்பாசிட்டி இல்லை. இது பேர் ஹியூரிஸ்டிக்ஸ்னு பேர். ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஷார்ட்கட்ஸ் நான் சொல்கிறேன், ரூல் ஆஃப் 72. ஸோ எவ்வளோ வருஷத்தில் உங்கள் பணம் டபுள் ஆகுதுன்னு பார்த்து டிவைட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு வாட்டி நீங்கள் கேல்குலேட்டருக்கு போக வேண்டாம். அதனால் எவ்வளோ வருஷத்தில் உங்கள் பணம் டபுள் ஆச்சுன்னா 79 வருஷத்துலனா 72 டிவைடட் பை 9னா 8%, 72 டிவைடட் பை 6னா 12%. இது மாதிரி ரூல் 72ன்னு இருக்கும். இது வெரி ஃபேமஸ் ஹியூரிஸ்டிக். இந்த மாதிரி நம்ம நிறைய பயசஸ் அண்ட் ஹியூரிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஒரு பர்ஃபெக்டாக எல்லாம் தெரிஞ்சு நம்ம டிசிஷன் எடுக்க மாட்டோம். இதனால தான் மார்க்கெட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற தியரி, ஹியூஜின் ஃபார்மாவோட தியரியை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. லார்ஜ்லி பர்ஃபெக்ட் இருக்கும், சம்டைம்ஸ் இமோஷ்னல் மூமெண்ட்ஸும் வரும். இப்போ ரீசண்டாக பாருங்களேன், ஸ்மால் கேப் இண்டெக்ஸை பயங்கரமாக ஏற்றினாங்க. ஒரு ரீசனே கிடையாது, யார் என்ன ரீசன்னே கிடையாது. கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஒரு சைடில் தோனி, டெண்டுல்கர் மாதிரி ஆளுங்களை போட்டுட்டு நல்ல காசை செலவு பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐஹே அப்படின்னு போட்டோம். அது என்ன ஆச்சு, ஒரு மார்க்கெட் கோவிடுக்கு அப்புறம் தூக்க ஆரம்பிச்சது. நீங்கள் பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்பில் அது பாட்டுக்கு ஏறிண்டே போச்சு. பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்னால் ஒன்று கரெக்டாக நடந்ததுன்னா அது ட்ரெண்டை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணும். இன்னும் பேர் பணம் போடுவான். பக்கத்து சுப்பம் காசு பண்ணிட்டானா குப்பம் காசு போடுவான். குப்பம் காசு பண்ணிட்டானா குப்பி போடுவான். அது மாதிரி போட்டுன்னே போய் 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 ஒரு பெரிய மாஸாக பில்ட் ஆகிடுச்சு. இந்த மாஸ் நம்மளோட முன்னாடி நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி ஒரு மாஸ் இல்லைன்னொன்னே உங்களுக்கே ஒரு இல்யூஷன் வந்துடுறது, நம்ம பண்ணுறது ரைட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம 1000 விஷயங்கள் சொல்லுவோம். அது மாதிரி 2-3 ஐபிஓ லாட்ரி அடிச்சிருச்சுன்னா அந்த பிஸ்னஸ் சரியில்லைன்னா கூட எல்லோரும் கொண்டு போய் ஐபிஓவில் ஒரு 3 லாட்ரி சீட் டிக்கெட் வாங்குற மாதிரி வாங்க வேண்டியது. அப்படி தான் யமஹா வண்டியை பற்றி இப்போ யாரும் பேசுறதில்ல. 2 ஷோரூம் வச்சவனுக்கு 4800 கோடி கொடுத்தாங்க.
உடனே எல்லாருமே போய் எஸ்எம்இ ஐபிஓ போட்டான். இது எல்லாமே ஃபிக்ஸ் ஆகுது ராஜ்கோட்டில். அது ஃபிக்ஸ் ஆச்சு. இப்போ ஒன்று ஒன்றா ஐபிஓ புஷ் ஆகி ஆஹா 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 ஐபிஓ வர்றது குறைஞ்சி போயிடுச்சு. இது தப்புன்னு தெரிஞ்சு கூட ஒரு ஹேர்டு அது பின்னாடி வந்ததுன்னா அது மார்க்கெட்டை ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொம்ப நேரம் தூக்கிடும். ஒரு பெண்டுலம் மாதிரி தான் மார்க்கெட். எக்ஸ்ட்ரீமாக ஒரு சைடு போகும், எக்ஸ்ட்ரீமாக இன்னொரு சைடு போகும். இந்த ஹேர்டு போடுற சமயம் டேர்ன் ஆகிற பாயிண்ட்டை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஒன்ஸ் ஹேர்டு பயத்தில் டேர்ன் அரவுண்ட் ஆகிடுச்சுன்னா திரும்பி கிடு 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 கிடுன்னு ஒரு சைடில் ஓடும். இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டாக ஓடுது. ஏன்னா எல்லோரும் மார்க்கெட்டில் இல்லை, எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக இருக்கிறான். டெய்லி மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் செக் பண்ணுறதில்ல, அதனால் உங்களுக்கு என்ன பெரிய நட்டங்கிறது தெரியாது. இது ஒரு காரணம். ரெண்டாவது என்டோமெண்ட் பயஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்டோமெண்ட் பயஸ் என்னென்னா, ஒன்று நீங்கள் உங்கள் கையில் வந்துருச்சுன்னு வைங்க, ஒரு யூனியனுக்கு கிளாஸ் ரியூனியன் போகிறீங்க, அதில் ஒரு கப்பை உங்களுக்கு கையில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கப்போட விலை 25 ரூபா இருந்தால் கூட யாராவது 100 ரூபா கொடுத்தா கூட அந்த கப்பை வாங்க மாட்டீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் அதே மாதிரி ஒரு பயஸ். ஒரு 5-6 வருஷமாக நீங்கள் பணத்தை போட்டு அது ஓஹோன்னு காசு பண்ணிவிட்டு எவனோ ஒருத்தன் என்ன மாதிரி ஒரு அதுலேருந்து பணத்தை எடுன்னு சொன்னால் இந்த ஆளுக்கு என்னடா தெரியும், நான் 5-7 வருஷமாக காசு பண்ணின்னு இருக்கிறேன், இதை என்கிட்ட பிடுங்க பார்க்குறானே அப்படின்னா அதை கொடுக்க மாட்டோம். சில பேர் இருக்காங்க 20 லட்சம் 30 லட்சம் நஷ்டப்பட்ட அப்புறம் தான் கொடுப்பாங்க. இல்லை இன்றைக்கி சரியாக போயிடும், நாளைக்கு சரியாக போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. படித்து இந்த ஃபீல்டுலேயே இருக்கிறவன் நினைப்பான். இதை தான் என்டோமெண்ட் பயஸுங்கிறது. இதை கொடுக்கவே மாட்டான். கொடுக்காமையே இருக்கிறதுல அடிபட்டு செத்து போடுவாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஸ்மால் கேப்பு 2 வருஷம் பணம் போட்டது நெகட்டிவ் ஆகிடுச்சு. எனக்கு ரீசெண்டாக ஞாபகம் இருக்குது, குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒன்றை பற்றி பேசணும். அந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டு டெஃபினட்டாக நெகட்டிவ் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். இல்லவே இல்லைன்னு. ஏன்னா டிஃபென்சிவ் பொசிஷனே ஜியோ ஃபைனான்ஷியல், அது அடித்து நிமித்த போகுது. ஸோ இன்றைக்கி குவாண்ட்டு போன வருஷம் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் இருந்த குவாண்ட்டு இந்த வருஷம் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர். ஏன்னா அப்பா தான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர், பையன்தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர். அப்போ எந்த அளவில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ரைசிங் டைட் லிஃப்ட்ஸ் எவ்ரிபடிங்கிறதுனால எல்லாத்தையுமே தூக்கி விட்டுடுச்சு. ஸோ 2 யமஹா ஷோரூம் வச்சவன் ஜப்பானில் ஒரு கம்பெனிகிட்ட ஆர்டர் வாங்கினான். இந்த மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுக்கு நான் ஆர்டர் வாங்கினான். அந்த மெட்டீரியல் பீரியாடிக் டேபிள்ஸ்லேயே இல்லை. பீரியாடிக் டேபிளில் இல்லாத எலிமெண்ட்டை நீங்கள் சப்ளையே பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி பல ஃப்ராடுங்க இருந்தாங்க, கிராஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த வாட்டி இன்னும் வலி கொஞ்சம் நாள் இழுக்கும். ஏன்னா நீங்கள் வலிக்கிறதுன்னு தெரிஞ்சு மியூச்சுவல் ஃபண்டு நிறுத்தினதே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு அதுலேருந்து வித்ட்ரா பண்ணுறது. வேல்யூவேஷன்ஸ் எவ்வளோ ஹை ஆகிடுச்சு, மார்க்கெட் இதை கேட்சப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சில மகானுபாவுகள் பேரை கேட்டு நீங்கள் பப்ளிக் செக்டர் ஃபண்ட்ஸில் போட்டீங்க, அது இன்றைக்கி பப்ளிக் செக்டர் பேங்க்கே 35% டவுனு. அடுத்த 35% டவுன் ஆகிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்கே தவிர மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்ஐசிலையும் இதே கதி தான். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னபோது இவன் ஒரு கோமாளின்னு நினச்சிங்க. அது நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி. எவனோ ஒரு மேனேஜர் ஐடியா சொன்னான்னு ஒரு பியூரோக்ராட், அந்த பியூரோக்ராட் பென்ஷன் வாங்கிட்டு இருப்பான் இன்றைக்கும். ஒரு பியூரோக்ராட் சொன்னான்னு அதை நீங்கள் மணி பில்லோடு அட்டாச் பண்ணி டிஸ்கஷனே இல்லாமல் அதை ஒரு கார்மெண்ட் கம்பெனியாக மாற்றி 5% விட்டீங்க. சரி 5% விட்டு அது பெரிய வார்த்தை அடிக்கிறான்னு நினைக்கிறதுக்குள்ளேயே இன்கம் டேக்ஸ்லேருந்து ரிபேட்டை தூக்கிட்டீங்க. ஸோ எல்ஐசிங்கிறதே கோவிந்தாயிடுச்சு. இந்த போன டிசம்பர் ஃபிகர் இந்த டிசம்பர் ஃபிகர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, நேரு காலத்துலேருந்து நம்ம அதை யூஸ் பண்ணிட்டனால இந்த என்டோமெண்ட் எஃபெக்ட் வந்துடுச்சு. அதனால் உங்களுக்கு திரும்பி நான் சொல்கிறது இதுதான், ரேஷ்னலாக யாராலையும் ஒன்றும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா உங்கள் ரேஷ்னல் தொப்பியை போட்டுக்கலன்னு வைங்க, காணாமல் போயிடும். நாளைக்கு நானே ஆட்சியில் இருந்து நானே ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் பப்ளிக் செக்டர் பேங்க்கு வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா தலையில் வெள்ளத்துண்டு தான். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன்.
அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.